ச்சே, அன்பு பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கால்ல. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். நாம தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அரவிந்த் எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தாரு. ச்சே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நம்ம கேட்காம விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ பட்ட அனுபவிக்கிறோம். கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அரவிந்த் என்ன மறக்க முடியாதுதான். கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் கழிச்சு கூப்பிடுவான். என்ன பண்ணுறானோ தெரியலையே. கால் பண்ணலான்னு பார்த்தா பயமா இருக்கு. கண்டிப்பாக திட்டியே கொண்டுருவான். எதுக்கு இந்த டைமில் சும்மா கால் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்க நடக்கிறது நடக்கட்டும். மா, மெதுவா வாமா. அம்மாவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அடி அடி அடின்னு அடிச்சிட்டாரு போல. சே, அதால நடக்க கூட முடியலையே. நீ கூப்பிட்டு நானே வந்திருப்பேன்ல. எதுக்கு இப்படி நடந்து வர? பார்த்து மெதுவா வா. மாமா மெதுவா வரவா? வேணாண்டி. என்னம்மா அது கறி குழம்பு மாதிரி இருக்கு? ஆமாம்மா, உங்க அப்பா காலையிலே எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. இந்தா புடி சாப்பிடு. வேண்டாம்மா. எதுக்கு இப்படி சொல்ற? புடிங்கிறல்ல. இல்ல பரவாயில்ல, வேணாம். எனக்கு சாப்பிட மனசு இல்ல. அங்க அரவிந்த், அங்க அத்தை, புஷ்பாண்டி எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நான் இங்கே ஜாலியா கறி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. எனக்கு விருப்பம் இல்லம்மா. வேண்டாம், என்னை கம்பல் பண்ணாத. வேற தயிர் ஏதாவது இருந்தா கொண்டு வா. லூஸ் மாதிரி பண்ணாத. உன் அப்பா ஆசையா பிள்ளை வந்திருக்கேன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. ஏமா, அப்பா உன்னை ரொம்ப அடிச்சிட்டாரோ? அதை ஏன் கேக்குற? அடினா அடி, கொஞ்ச நெஞ்ச அடியெல்லாம் இல்லம்மா. வச்சு 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 ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அடிச்சாரு. அன்னைக்கே பாதி முதுகெலும்பெல்லாம் கலண்டுருச்சு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேல அடி இடி மாதிரி விழுந்துச்சு. என்னத்த சொல்ல, எல்லாம் என் மேல தப்பு தான். நான் இதுக்காகலாம் வருத்தப்படலம்மா. தப்பு தப்பு தான். தப்பாக இருந்ததுனால தானே இப்போ குடும்பம் சின்ன பின்னமாகி கிடக்கு. என்னால் வேலை வெட்டி கூட ஒன்றும் பார்க்க முடியல. என்னால் தான் அன்பு இப்படி போயிட்டா. ஒரு 4 நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அன்பு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். நான் பேசாமல் அக்கடான்னு இருந்திருப்பேன். ஷோ, அதை விட அந்த பிள்ளையே உனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கல இல்லம்மா. அதனால தான் அப்படி பண்ணுறியா? அது என்னமோ ஒரு விதத்தில் நியாயம்தான். ஊருக்குள்ளே சில பேர் இருக்காளுகடி. அவளுக்கு வந்துதான் என்னடி முல்ல இவளை போய் கட்டியிருக்கியே. பணக்கார வீட்டில் கட்டியிருந்தா உன் பையன் வேலைக்கு போகணுன்னு அவசியமா? அங்கே போகணும் அவசியமா? இங்கே போகணும் அவசியமா? எப்படி சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அவங்க கொடுக்குற காசு பணத்தை வச்சு. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காளுகளா. அதான் மனசு கேட்க மாட்டேங்குதும்மா. நானும் அவளை பிடிச்சி திட்டிகிட்டே இருந்தேன். அது என்னமோ தெரியல, ரொம்ப மனசு வெறுத்து போய் இந்த குழந்தை பிரச்சனை வந்துச்சா, அதில் ரொம்ப கடுப்பாயிட்டு. சரி, நம்ம பிள்ளைக்கு நல்ல பையனை நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வச்சுருவோம், இவளை அமுச்சு விட்ருவோன்னு சொல்லி நடந்தேன். அது கடைசியில் பாரு கடவுள்னு ஆப்போசிட்டாக நடத்திட்டாரு. நல்ல விஷயந்தான், நல்லா இருக்கட்டும். ஆனால் என் பையன் இப்படி வீட்டை விட்டு போவான்னு நினச்சே பார்க்கலையே. கூட ஃபோன் பண்ணுறேன்டி, ஒரு வார்த்தை எடுத்து என்னம்மான்னு கேட்க மாட்டேங்கிறான். பேசி 4-5 நாள் ஆச்சு. என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். இப்படி பண்ணுறான். நீ பேசினாதான் என்னவா? நீ பேசுவியா அவங்க அண்ணங்கிட்ட? இல்லம்மா, என்னைக்காவது மெசேஜ் பண்ணும், நல்லா கௌசி நல்லா இருக்கியான்னு. அதுக்கு ரிப்ளை போடுவேன், அவ்வளோதான். உன்கிட்டே நான் பேச மாட்டேங்கிறேன். எங்கள் அண்ணங்கிட்ட பேசவே மாட்டேம்மா யார்கிட்டையுமே. நீ இப்போ நடந்து வர்றதை பார்த்து தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அம்மா அப்படி நடந்து வர்றதுன்னு, அதான் என்னன்னு கேட்டேன். கௌசி, என்னம்மா உங்க அம்மா தட்டை வச்சுட்டு நிக்கிறா, நீ சாப்பிடலையா வாங்கி? இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன அழுதுகிட்டே தான் இருப்பியா? நடந்த விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. என்ன உன் புருஷன் உங்ககிட்ட போன்ல பேசலையா? ஆமாப்பா, ஃபோன் பண்ண பயமா இருக்கு. அவர் கூட நீ என்னன்னு கூட கேட்கலப்பா. எப்படி கேட்பாக? நீ பண்ண காரியம் அப்படிமா? எப்படி பேசுவாங்க? உன்னால தானே அப்படி ஆச்சு. அதனால கோபத்தில் இருப்பாங்களா இருக்கும். அதனால ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. வீடு ஒரு 10 நாள் ஆகட்டும், தன்னால் கோவம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாப்புல, கவலைப்படாத. நீ அம்மா கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிடு. ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா. எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு மனசே இல்லைப்பா. என்னால் சாப்பிடவே முடியாதுப்பா. ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்கம்மா. வேண்டாம்மா, எடுத்துகிட்டு போயிடேன். நான் என்னடி பண்ண சொல்கிறேன்ப்பா? அம்மாவை போட்டு ஏன்ப்பா இந்த அடி அடிச்சிங்க? பார்க்கவே பாவமாக இருக்குது. நடக்கவே முடியலப்பா வீரால. இந்த வேலையெல்லாம் எப்படி பார்த்தாவனே எனக்கே தெரில. நானும் ஒரு ஹெல்ப்புமே செய்யலை. பாவமாக இருக்குது. எப்படி தான் பார்த்தாங்களோ. பார்க்கட்டுமா, பார்க்கட்டும். இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சேர்த்து 2 காலை ஒடிச்சிருக்கலான்னு வருது எனக்கு. அவ்வளோ ஆத்திரம் வருது. நீ பேசாம இரு கௌசி. வீட்டில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு நீ நேரில் பார்த்துருந்தேன்னு வை, உனக்கே அவ்வளோ கோவம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்க அம்மா கறி பண்ணிட்டா. சரி விடுங்கப்பா. திரும்ப திரும்ப பழசு பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அம்மாவை திட்டிகிட்டே இருக்காதீங்க. அவங்க தான் இப்போ மாறிட்டாங்கல்ல. இப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. புரியுதுப்பா நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு. அதனால் திரும்ப திரும்ப திட்டாதீங்கப்பா. பார்க்க பாவமாக இருக்குது.
சரி கௌசி, இந்த குழம்பு கொண்டு போய் அன்புக்கு கொடுத்துட்டு வர சொல்லு. ஏன்னா பாவம் அந்த பிள்ளை, மாசமா இருக்க பிள்ளை. குழம்பு நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம மட்டும் சாப்பிடலாமா? கொண்டே கொடுக்க சொல்லு உங்க அம்மாவை. ஆ, அப்பா போயிட்டு குழம்பு கொடுக்க சொல்றாரு. நான் போகலடி. எதுக்கா? எதுக்கு போகலையா? ஏமா உள்ள ஏன் போல? உங்ககிட்டனா தரேன், கொண்டு போய் கொடுங்க. என்னால் நடக்கவும் முடியல, வைக்கவும் முடியல. என்னாலலாம் போக முடியாது சாமி, இவ்வளோ தூரம் நடந்து. நானே இவ்வளோ நேரம் வேலையை பார்த்து சத்தோட தூங்கலாமான்னு பார்க்குறேன். இங்க பத்தியா கௌசி, நான் போய் கொடுக்கலாமா? கொடுக்க சொன்னா ஏன் இப்படி பண்ணுது? நீ போய் கொடுத்தினாதே உன்னையும் சரி மாறிடுச்சு அப்படின்னு அவியலும் நினப்பாவ. போ. ஆமாம்மா, அப்பா சொல்கிற மாதிரி நீ கொண்டு போய் கொடுத்தன்னு வையேன், சரி முள்ள மாறிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் நினப்பாங்கம்மா. நீயே கொண்டு போய் கொடுத்து அந்த பிள்ளையை சாப்பிட சொல்லு. எப்பங்க இந்த வெயிலில் நான் போக? கொஞ்சமாவது அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? நான் சொன்னோட்டி தான் யோசிக்கிற இல்ல? இல்லைன்னா கொடுக்கணும்னே தோணல. நானே இந்த பிள்ளைக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு தூங்கலாம், ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். ஏங்க நீங்கள் வேற சும்மா. சரி சரி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். என்கிட்ட நீங்கள் ஒன்றும் சண்டை போட வேணாம். சண்டைலாம் நான் உன்கிட்ட போடுறதுக்கு வரல. குடுன்னா கொண்டு போய் குடு. ரோசி, சாப்பிட்டுட்டு இருமா. என்ன வேணாலும் போய் எடுத்துக்க, சரியா? நான் போயிட்டு அன்புக்கு கொடுத்துட்டு வரேன். ம், சரிம்மா, போயிட்டு வா. சரிங்க, நான் போயிட்டு வரேன். போ போ. கொடை வேணா ஒன்று எடுத்துக்க. வேணாம் வேணாம், கொடை எதுக்கு? டீச்சர் அம்மா மாட்டுக்கு. நான் சும்மாவே நடந்து போகிறேன். ஏன்னா வெயில் அடிக்குதுன்னு இல்லை, அதனால எடுத்துக்க, கருத்து போயிடுவேன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப தான் கௌசி உங்கள் அப்பாவுக்கு நக்கல் நையாண்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். ஒரு நேரம் உங்க அம்மாவோட சிரிப்பு தாமா கௌசி வருது. கௌசி அழாதம்மா. நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. திருப்பி அழுததுனால திரும்பி வரப்போகுதா? அது கிடையாதுல்ல. முடிஞ்சது முடிஞ்சது தான். திருப்பி அதை நினைச்சு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? விடு, அடுத்து என்ன நடக்குதோ அதை பாரு. சரிப்பா, இருந்தாலும் அந்த ஞாபகம் தான்ப்பா வருது. வரதான் செய்யும், பார்த்துக்கலான்ட்டு விட்டுருமா. ம், சரிப்பா. சரி சாப்பிடு. அப்பா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவா. அம்மா கொஞ்சம் லேட் ஆகட்டும், இப்போதான் டீ குடிச்சேன், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். ஆ, சரிங்கப்பா. என்ன மச்சான், ஒரே ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாடா, ஹாப்பி தான். காலையில போனை வச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா என்ன? அட அதையே மச்சான் கேட்குறேன். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஆனிவர்சரி. சரின்ட்டு நான் கால் மேல கால் போடுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. ஏன் மச்சான், இங்க நீ கால் மேல கால் போட்டா அந்த பொண்ணு எப்படி இங்க வந்து எடுக்கும் காலை? லூசா மச்சான் நீ? என் அறிவு கொழுந்து, ரொம்ப காமெடியாக பேசுகிறேன்னு நினைக்காத. சிரிப்பே வரல. ம், லூசு பயலே. ஃபோன் பண்ணுறேன், அந்த பிள்ளை ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்குதுங்கிறேன். ஓ, போன் எடுக்க மாட்டேங்குது, அப்படி விளக்கமா சொல்லி. ஆமா, ஏன் அந்த பிள்ளை போன் எடுக்க மாட்டேங்குது? அதுவா, அதான் சொன்னேன்ல ஆனிவர்சரின்னு, அதான் ஃபோன் எடுக்கல போல. ஆனிவர்சரி ஓகே, அதுக்கு ஃபோனுக்கு என்ன மச்சான் சம்மந்தம்? ஓ ஃபோன் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் ஃபைட்டா? எதுவும் அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் எதுவும் காட்டுச்சா? இல்லை இல்லை, ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பேன். இந்த வருஷம் ஒன்றும் இல்லைல்ல, நான் இன்னும் விஷ் பண்ண கூட இல்லை. அதுக்கு தான் ஃபோனே பண்ணுறேன். நான் காலையிலே ஏர்லியாக விஷ் பண்ணுவேன்னு நினச்சாலும் என்னமோ எனக்கு. ஆனால் மெசேஜை போட்டுட்டா, நான் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. சரியான லூஸு. அதை ஏன் மச்சான் காலம் போன கடைசியில் லூசெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? ஏன் நல்ல பொண்ணா உனக்கு கிடைக்கலையா? டேய் மொக்கையா போட்டு தள்ளுறடா. அப்பப்பா அப்படிதான். அதான் டென்ஷனாக வருது. ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன். நான் அது ஊருக்கு போறியா? என்ன ஒரு மாசம்ட்டு இடையில ஊருக்கு போறேங்கிற? 2 டேஸ் மட்டும்டா, அப்புறம் திருப்பி வந்துடுறேன். இதெல்லாம் கதைக்கு ஆகாது சாமி. மேனேஜர்கிட்ட நம்மளால பேச முடியாது. ஒன்று அங்கேருந்து இங்கே வர வைக்க பாட்ட பாடுன்னு எனக்கு தான் தெரியும். திருப்பி இங்கே இருந்து அங்கே போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு நான் இங்கேயே ஆஃப் பிரான்ச்சில் வேலை பார்க்குறேன் மச்சான், அங்கே வர முடியலடா அப்படிம்ப. இதெல்லாம் நமக்கு சரி வராது. ஒழுங்கு மரியாதை இங்கே இரு. ஏய் நிஜமா அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன்டா, கன்ஃபார்ம் வந்துடுறேன். நீ அப்பா இப்போ போய் என்ன பண்ண போற? என் ஃபோனில் இருந்தா எடு, அடி அந்த பிள்ளை எடுக்கும், இல்லைன்னா நான் பேசுகிறேன். இந்தாம்மா உன் புருஷன் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறியா? இந்தா பேசுமான்னு. டே அந்த பிள்ளை இருந்தாலும் கோவத்தில் தாண்டா இருக்கும். நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு நேரில் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரேன்டா. இதுக்கு தான் இந்த காதல் கத்திரிக்காய் கல்யாணம்லாம் வேணாங்கிறது. கேட்குறாங்களா? தேவையாதுங்கிறது இப்போ கிளம்பணும்னு. ஏ ப்ளீஸ்ரா சர்ட்டு சொல்லிடுறா. சரி, கெஞ்சி தொலைகிற, போய் தொலை. ஆடா புஷ்குன்னு போய் தொலைங்கிற. சரிடா, போயிட்டு பத்திரமா வா. ஆனால் திருப்பி வரடி, இல்லைனா தொலைஞ்ச. இல்லை வந்துடுறேன். போயிட்டு வராம இரு, பிச்சிருவேன். சரி மச்சான், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ ஓகேடா, போயிட்டு கால் பண்ணுறேன். நல்ல கிஃப்ட் அந்த பிள்ளைக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு போ. அதான் யோசிக்கிறேன், பார்ப்போம். போகிற வழியில யோசிச்சிட்டே போயிட்டு எங்கள் ஊர் சைடு போயிட்டு தான் வாங்கணும். ம், ஓகேடா. கால் பண்ண மறந்துடாத. சாரை நான் பார்த்துக்கிறேன். என்ன நாளைக்கு திட்டத்தான் செய்வார். 2 நாளா சார் வந்துடுவான் சார், அப்படி சார் இப்படி சார், அவங்க அப்பத்தாக்கு முடியல சார், அப்பத்தா போட்டுன்னு போயிடுச்சு சார், ஏதாவது ஒன்று சொல்லிடுறான்டா. டேய் பாவண்டா அது. வயசானது தானே,
விடு சொன்னா என்ன. அதுக்குன்னு இப்படியா? சரி மச்சான், பாய், டைம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த லூசு பையன் காலையிலே நான் மெசேஜ் போட்டேன், அதுக்கு ரிப்ளை பண்ண தானே பாரு, சேம் டீம் கூட ஒன்றும் கிடையாது. ஃபோன் பண்ணட்டும், நான் அட்டன் பண்ணுவேனா என்ன? நான் பண்ணவே மாட்டேன் ஜாமி. பார்த்துக்கலாம். நான் திமிரு இருக்கணும். வருஷம் வருஷம் கூடவே இருந்து கேக் வாங்கி தருவான், gift கொடுப்பான், பூ வாங்கி தருவான், எங்காவது அழைச்சிட்டு போவான். இந்த வருஷம் ஒரு கால் கூட இல்லை. நேற்று முதற்கொண்டு இதை பற்றி பேசுவான்னு பார்த்தேன். ஏதாவது சரிடி வரும்போது வாங்கிட்டு வரேன் ஏதாவது சொல்லதானே வர, அதுவும் இல்லை, எதுவுமே சொல்லலை. சே, அப்போ வேணும்னே இருந்திருக்கியான், இப்ப மறந்துட்டியான். அது இப்படி ஒரு ஊர் பக்கமே விட்டுருக்க கூடாது. எனக்கு தெரியாம போச்சு, இல்லைன்னா நான் விட்டுருக்கவே மாட்டேன். சே, தெரியாம சொல்லாம கொள்ளாமல ஒன்னா இவன் ஊரு பக்கம் பொண்ணு இந்த அன்பும் மறந்துட்டான். அந்த அன்பு மேல அன்பே கிடையாது. அரட்டு மாப்பிள்ள எப்படி அந்த ஊரு பக்கம் வருவதானே இருக்குதா அவனுக்கு? அப்போ கௌதம் அன்பு என்னம்மா உட்காந்துருக்கியா? வாங்க அத்தை. வரமா, இந்தா உனக்காக கறி குழம்பு கொண்டு வந்தேன். வாங்க எப்படி உட்காருங்க. எதுக்கு எனக்கு போய் கறி குழம்புலாம்? என்னம்மா, நம்ம வீட்டில் வச்சோம், உன்னை விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லை, அதான் மாமாவும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாமான்னாக, சரின்ட்டு உடனே எடுத்துட்டு வந்தம்மா. கௌசிக்கு இப்பதான் சாப்பாடு போட்டு வச்சுட்டு. அப்படியா? கௌசி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. எங்க அழுதுட்டே தான் இருக்கா, பழச நினைச்சு அவர் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாம்மா. ஏதாவது ஒன்று நினைச்சு இப்படிதான் அழுதுட்டே இருக்கா. நம்ம என்ன செய்ய முடியும்? அவளா மாறினா தானே சொல்லு. ஆமா கௌசி பாவம் என்னதான் இருந்தா. அதாம்மா அவளா மாறிக்கிட்டுன்னு விட்டாச்சு. இந்தா எங்க உங்க அம்மா? அது என்னது? அப்பதா அத்தை குழம்பு கொண்டு வந்திருக்காங்க, கறி குழம்பு வச்சாங்களா, அதான் கொண்டு வந்தா. கறி குழம்பா? ஆமா முத்தம்மா, இந்தா உன் பேத்திக்கு கொடு, சோறு போட்டாந்து கொடு. சோத்தையை என்னத்தை தூக்கிட்டு போனேன், இங்கே ஆக்கியிருப்பேன்னு தான் நான் சோத்தை எடுத்துட்டு வரல, குழம்பு மட்டும் ஒரு இதில் ஊற்றி கொண்டு வந்தேன். இந்தா அன்புக்காக தான், இந்தா கொடு, மீதி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை அவளுக்கெல்லாம் வேண்டாம், நீ கொண்டுட்டு போ. என்ன எப்படி சொல்கிற வேண்டான்னு? ஏன்? இல்லை முல்ல, வேண்டாம், அவங்க அம்மா நாளைக்கு கறி எடுக்கணும்னா கொடுத்துக்குறோம், நீ கொண்டுக்கிட்டு போ. ஏம்மா என்ன அது வேணாங்கிற? கறி குழம்பாம்டி வீட்டில் வச்சாலாம் கொண்டுக்கிட்டு வந்திருக்கு. ஏன் வேணாங்கிற? மருமகளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடியே லூஸ் ஆடி, நீ விவரம் கேட்டவளே, இவ என்னத்தையாவது கலந்து கொண்டு வந்திருப்பா, தேவையா நமக்கு? அதுக்கு தான் நான் வேணாங்கிறேன். சொல்றத கேளு. இவ கொடுக்குற எண்ணமும் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் கொடுக்க கூடாது அவளுக்கு. முத்தம்மா இப்ப என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை முல்லை தாச்சி, அம்மா சும்மா ஏதோ வேற சொல்லிட்டு இருந்துச்சு. இல்லை முத்தலகு, உங்க அம்மா ஏதோ சொன்னுச்சு இப்ப, ஏதோ விசங்கிசன்னு. ஆமாட்டா, நீ வாட்டுக்கு பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னத்தையாவது கலந்து கொண்டு வந்திருப்ப, நம்ப முடியுமா உன்னையெல்லாம்? அதுக்கு தான் சொன்னேன், நீ கோச்சுக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா நீ பண்ணின வேலையெல்லாம் அப்படி, உன்னை டக்குன்னு எங்களால் நம்ப முடியாது இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்லலை. நீங்கள் பாரு, நீ கொண்டுக்கிட்டு போ, கறி குழம்பெல்லாம் வேண்டாங்க பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு வேணும்னா இந்த இப்போ கூட போயிட்டு அவங்க ஆத்தா கறி எடுத்தாந்து குழம்பு வச்சு கொடுப்பா, நீ கொண்டு வந்து குழம்பு கொண்டுட்டு போ. அப்பத்தா ஏன் அப்பத்தா அப்படி பேசுற? அத்தை நீங்கள் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இல்லைம்மா பரவாயில்ல, கோச்சுக்கிறாத, என்னடா அப்படி கேட்டுவிட்டேன் அப்படின்னு. இல்லை முத்தம்மா, என் நேரம் காலம் இப்பெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன அப்படியே பிள்ளைய அழிக்கணும்னு மருந்து கலப்பேன்? உன் மேல நம்பிக்கை இல்லாம தான், வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவேன்னு தான், சும்மா சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான். நீ எதுக்கும் கொண்டுகிட்டு போயிரு, அந்த பிள்ளைக்கு எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. இல்லை பரவாயில்ல, குடும்பலையே. அறிவு கட்டவளை, எவ்வளோ தூரம் சொன்னாலும் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு அரிக்கும் புரியாதே. நான் சொல்கிறத முதல்ல கேளு, பின்னாடி என்னடா பண்ணுற யாத்தாடி அம்மாடினாலும் ஒன்றும் வராது திரும்பி. இப்போவே நம்ம உஷாராக இருக்கிறது நல்லது. வேண்டாம், நீ எடுத்துக்கிட்டு போ. சரி முத்தம்மா, சரி அன்பு, நான் போயிட்டு வரேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பத்தான் பேசுறது நினச்சி. நான் சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல விடு, நீ என்ன பண்ணுவ, எல்லாம் என் நேரம். போயிட்டு வரேன் தம்பு. யாரும் சொல்லி குத்தம் இல்லை, இல்லை நான் பண்ண தப்பு.